15 கிலோ தங்க கட்டி கடத்திய கன்னட நடிகை. தமிழில் வாகா படத்தில் நடித்த ரம்யா ராவ். கையும் களவுமாக பிடித்த சுங்க அதிகாரிகள். இன்றைய மதிப்பில் 24 கேரட் தூய்மையுள்ள 1 கிராம் தங்கத்தின் விலை 8411 ரூபாய். அப்படியானால் 1 கிலோ தங்கத்தின் விலை 84 லட்சம் ரூபாய். வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரும் தங்கத்திற்கு ஆணுக்கு 20 கிராம், பெண்ணுக்கு 40 கிராம் என்னும் வரம்பு வரை இறக்குமதி வரி இல்லை. இதற்கு மேல் கொண்டு வரப்படும் தங்கத்திற்கு அது நாணயமாகவும் கட்டியாகவும் அணிகலனாகவும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் இறக்குமதி வரி கட்டியாக வேண்டும். இப்படி தங்க நாணயம், தங்க கட்டி, தங்க அணிகலன் ஆகியவற்றை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வந்ததால் அவற்றின் மதிப்பில் 6 விழுக்காடு அளவிற்கு இறக்குமதி வரி கட்ட வேண்டும். முன்பு 15 விழுக்காடாக இருந்த தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி 2024ஆம் ஆண்டு ஜூலையில் தான் முன்னென்போதும் இல்லாத வகையில் 6 விழுக்காடாக குறைக்கப்பட்டது. இவ்வளவு குறைந்த பிறகும் தங்க கடத்தல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அண்டை நாடுகளில் இருந்து படகு வழியாக தங்கத்தை கடத்தி கொண்டு வருவது ஒரு வகையில் தங்கத்தை கடத்துவதற்கென்றே சிலரை விமானத்தில் பயணிக்க செய்வது லாபம் ஈட்டும் கடத்தல் கும்பலும் உள்ளனர். இப்படியான கடத்தல்காரர்களை குருவிகள் என்று கூறுவர். வேலையின்றி திரும்பி நாட்டிற்கு வரும் இளைஞர்கள் ஆகியோரை குருவிகளாக்கி தங்கம் கடத்த செய்யும் முயற்சியை பலர் அறிந்திருக்க கூடும். இத்தகைய குருவிகள் விமான நிலையத்தை விட்டு வெளியேறியதும் அவர்களிடம் இருந்து தங்கத்தை கடத்தல்காரர்களின் ஆட்கள் வாங்கி சென்று விடுவர். இதற்காக அவர்களுக்கு சிறு தொகை பரிசாக கிடைக்கும். இந்த சிறு தொகைக்காக அவர்கள் பெரிய இடர்பாட்டை தாண்டி வரவேண்டி இருக்கும். பிடிபட்டு விடுவோமா என்று எண்ணி எண்ணி கலங்க வேண்டி இருக்கும். இந்த கடத்தலை பற்றி பல திரைப்படங்களும் எடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் கன்னட திரைப்படங்களில் நடித்துள்ள ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நடிகை 15 கிலோ தங்க கட்டிகளை கடத்தி வந்து மத்திய வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளிடம் முதன்முறையாக சிக்கி உள்ளார். துபாயில் இருந்து பெங்களூருக்கு எமிரேட்ஸ் விமானத்தில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக மத்திய வருவாய் நுண்ணறிவு பிரிவினருக்கும் தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அந்த விமானத்தில் வந்த பயணிகளிடம் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அந்த விமானத்தில் வந்த கன்னட நடிகை ரம்யா ராவ் 15 கிலோ தங்க கட்டிகளை தனது உடைகளுக்குள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவரை கைது செய்தனர். நடிகை ரம்யா ராய் கடந்த 15 நாட்களாக துபாய்க்கு 4 முறை சென்று வந்துள்ளார். இதையடுத்து அவர் மீது நுண்ணறிவு பிரிவினர் ஒரு கண் வைத்திருந்த நிலையில் 15 கிலோ தங்க கடத்தலில் அவர் பிடிபட்டுள்ளார். அவர் கடத்தி வந்த தங்க கட்டிகளின் எடை 14 கிலோ 20 கிராம் என்றும் அதன் சந்தை மதிப்பு 12 கோடியே 56 லட்சம் ரூபாய் என்றும் மத்திய அரசின் நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தங்க கட்டிகள் போக பெங்களூருவில் உள்ள அவரது வீட்டை சோதனையிட்ட போது அங்கு 2 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளையும் 2 கோடியே 678 லட்சம் ரூபாய் பணத்தையும் வருவாய் நுண்ணறிவு பிரிவினர் பறிமுதல் செய்துள்ளனர். மொத்தம் அவரிடம் இருந்து 17 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு தங்க கட்டிகள், தங்க நகைகள், இந்திய ரூபாய்கள் பறிமுதல் செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட நடிகை ரம்யா ராவ் பொருளாதார குற்றங்களை விசாரிக்கும் பெங்களூரு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். அவரை 14 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து பெங்களூரு சிறையில் ரம்யா ராவை அடைத்துள்ளார். 33 வயதான நடிகை ரம்யா ராவ் மாணிக்காய் பாடகி ஆகிய திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் புகழ் பெற்றவர். தமிழில் விக்ரம் பிரபுடன் இவர் நடித்த வாகா திரைப்படம் 2015ஆம் ஆண்டில் வெளியானது. இந்த ரம்யா ராவின் வளர்ப்பு தந்தை ராமச்சந்திரன் ராவ் இப்போது கர்நாடக மாநில காவல்துறை வீட்டு வசதி கழகத்தின் டிஜிபியாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
தனது வளர்ப்பு மகள் ரன்யா ராய் தங்க கடத்தலில் தொடர்பாக கைது செய்யப்பட்டது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டிஜிபி ராமச்சந்திர ராவ், எல்லா தந்தைகளையும் போலவே இந்த செய்தி தனக்கு அதிர்ச்சியளிப்பதாகவும் தெரிவித்தார். இந்த தங்க கடத்தலில் பறிமுதல் தனக்கு எதுவும் தெரியாது என்றும், தனது வளர்ப்பு மகள் தன்னுடன் இல்லை என்றும், திருமணம் செய்து கொண்டு கணவருடன் வாழ்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். தனது காவல்துறை பணியில் எந்த கரும்புள்ளியும் இதுவரை வந்ததில்லை என்றும், இந்த வழக்கில் சட்டம் தன் கடமையை செய்யட்டும் என்றும் கர்நாடக டிஜிபி ராமச்சந்திர ராவ் தெரிவித்துள்ளார்.